அது என்ன சிறப்புனா, வேலூர் கோட்டையில் மட்டும்தான் கோயிலும் இருக்கு, சர்ச்சும் இருக்கு, பள்ளிவாசலும் இருக்குன்னா அது இங்க இருக்கக்கூடிய வேலூர் கோட்டையில் மட்டும்தான். இது எதை காட்டுதுன்னா, வேலூர் கோட்டை என்பது மதச்சார்பின்மை என்ற அந்த கோட்டையாக இங்கே சிறப்போடு விளங்கி கொண்டிருக்கிறது. வேலூர் கோட்டை மட்டுமல்ல, வேலூர் பகுதி மக்களும் மதச்சார்பின்மையை பாதுகாக்கின்ற மக்களாக, சிறப்பான மக்களாக நீங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. வேலூர் மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை உணர்வு இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் அனைவருடைய விருப்பமும் ஆசையும். எனவே நாட்டுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய வேலூர் மக்கள் உங்களை எல்லாம் சந்திப்பது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி, கூடுதல் பெருமை. அப்படிப்பட்ட மிக மிக முக்கியமான விழாவில் இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். முக்கியமான விழா என்ன, குடியிருக்கக்கூடிய இடத்திற்கு இன்னைக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட இருக்கின்றது. கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் பல பேருக்கு வீடுகள் வழங்க இருக்கின்றது. அதே போல மகளிர் சுய குழுக்களை சேர்ந்த சகோதரிகளுக்கு வங்கிக் கடன் இணைப்புகள், ஆதார அடையாள அட்டை கார்டுகள், இன்னும் பல நலத்திட்டங்கள் இன்னும் இந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அந்த நாள் முதல் இன்றைக்கு வரை எந்த திட்டத்தை செயல்படுத்தினாலும் அதில் மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய, மகளிர் அதிக அளவில் பயன்பெறக்கூடிய திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கின்றார். ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் நாள் அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான கையெழுத்து தான். அதுதான் மகளிர் விடியல் பயண திட்டம். இன்னைக்கு அந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமாக இந்த 4.5 வருஷத்துல மட்டும் 820 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறீங்க. அதுவும் குறிப்பிட்டு பெருமையா சொல்லணும்னா, இன்னைக்கு இந்த வேலூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த 4.5 வருஷத்துல 15 கோடி பயணங்களை மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலம் நீங்க மேற்கொண்டிருக்கிறீங்க. அதே போல முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், ஒவ்வொரு நாளும் தமிழ்நாடு முழுக்க 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் 22 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. முன்பெல்லாம் வேலைக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சு போற பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு காலை உணவு கொடுக்க மாட்டாங்க, சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது, பள்ளிக்கூடத்துக்கு அமுச்சு வச்சிருவாங்க, மதிய உணவு பள்ளிக்கூடத்துல கொடுப்பாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனா குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அமுச்சுட்டு அதே நினைப்பில் இருப்பாங்க. குழந்தை காலைல பள்ளிக்கூடத்துக்கு போனானே, வெறும் வயிற்றுல போனானே, சாப்பிட்டானா அப்படின்னு. இன்னைக்கு பெற்றோர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்த்தி குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. என் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு, என் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, காலையில போனோடனே அவனுக்கு தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வின்னு வாழ்த்தி பெற்றோர்கள் இன்னைக்கு குழந்தைங்களை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புறாங்க. இந்த வேலூர் மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு நாளும் 41,000 பிள்ளைகள் தினமும் பள்ளிகள்ல இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பட்டு வராங்க. இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை சமீபத்தில் சென்னைக்கு வந்து இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்யப்பட்ட போது பஞ்சாப் மாநிலத்துறை முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் அவர்கள் பாராட்டி பேசினார். அவர் பாராட்டி பேசும்போது குறிப்பிட்டார், முதலமைச்சர் அவர்களே இது மிகச் சிறப்பான ஒரு திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தை பஞ்சாப் மாநிலத்தில் அடுத்த ஆண்டிலிருந்து நான் அமல்படுத்த போறேன், விரிவுபடுத்த போறேன்னு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்து நம்மளுடைய திட்டத்தை முதலமைச்சர் அரசை பாராட்டிட்டு போயிருக்கிறார். பள்ளிகளுக்கு செல்கின்ற குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பள்ளிக்கூடம் முடிச்சு அந்த குழந்தைங்க உயர்கல்வி படிக்கணும், காலேஜ் படிக்கணும்னு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்க உயர்கல்வி போய் சேர்ந்தா, காலேஜ் படிக்க போய் சேர்ந்தா தமிழ் புதல்வன் புதுவை பெண் அப்படின்ற திட்டத்தின் மூலம் அந்த குழந்தைகளுக்கு, அந்த மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கிட்டு இருக்கிறார். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம், பள்ளி படிப்பு முடிந்து உயர்கல்வி சேர்க்கின்ற படிப்பு அந்த மாணவர்களுடைய சதவிகிதம். இன்னைக்கு இந்தியாவிலே பல மாநிலங்களை பார்த்தீங்கன்னா 25%, 30%க்கு மேல எந்த மாநிலத்திலும் கிடையாது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு தான் கிட்டத்தட்ட 50% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோட இன்னைக்கு இந்தியாவிலே முதல் இடத்துல இருக்குன்னா நம்முடைய தமிழ்நாடு. அதற்கு காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம். இந்த தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் எத்தனை குழந்தைங்க வாங்கிட்டு இருக்காங்க? இது வரைக்கும் 8 லட்சம் மாணவ மாணவிகள் இதுல பயன்பட்டு இருக்கிறாங்க. அது குறிப்பிட்டு சொல்றோம், இந்த வேலூர் மாவட்டத்தில் மட்டும் 16,000 மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டு வராங்க.
அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு திட்டம். இன்னைக்கு நம்மளை பார்த்து, நம்ம மாநிலத்தை பார்த்து பல மாநிலங்கள்ல பல அரசுகள் செயல்படுத்துகிற முயற்சிக்கின்ற ஒரு திட்டம். தேர்தல் அறிக்கையில, சென்ற தேர்தல் அறிக்கையில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்த திட்டம். மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் சொன்ன திட்டம். இதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பே செப்டம்பர் 15ஆம் தேதி அமல்படுத்தினார். ஒவ்வொரு மாதமும் 1,20,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க. நம்ம வேலூர் மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு மாசமும் கிட்டத்தட்ட 2 லட்சம் மகளிர் உரிமை தொகையை பெற்றுக்கிட்டு அதில் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க. இதுல இன்னொரு கூடுதல் மகிழ்ச்சியான செய்தி, வருகின்ற டிசம்பர் மாதம் முதல் இன்னும் கூடுதல் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படும் முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க.